ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். சிவபெருமானின் திருவிளையாடல் புராணத்தில் நரியை பரியாக்கிய லீலையையும் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையும், அதை பிட்டுன்னு சொல்லுவா, புட்டுன்னு சொல்லுவோம். பிட்டுக்கு மண் சுமந்த லீலையையும் மற்றொரு அடியோடு இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெறத்துக்காக தபஸ் பண்ணினா. சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த யுத்தத்தில் காண்டீப வில்லால் அர்ஜுனன் ஈஸ்வரனை அடித்த அடி சகல ஜீவராசிகளுக்கும் விழுந்தது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்வதி தேவி பரமேஸ்வரன் கிட்ட கேட்டா. இதுக்கான பதிலை அடுத்த அடி விழும், அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். அது எப்போ விழும் அப்படின்னு கேட்டா பார்வதி தேவி, கலியுகத்தில் அர்ஜுனனுடைய மாமனார் ஊரில் விழும் அப்படின்னார். அர்ஜுனன் நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், திரௌபதியோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் பாஞ்சால தேசத்துக்கு மாப்பிள்ளை. கிருஷ்ணனோட தங்கை சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அதனால துவாரகைக்கும் அவன் மாப்பிள்ளை. மதுரையை ஆண்ட ஒரு பாண்டிய மன்னனோட மகள், அவள் பேர் சித்ராங்கதா அப்படின்னு பேர், அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு எங்கே இருக்குன்னா மகாபாரதத்தில் இருக்கு. அதனால அவன் மதுரைக்கும் மாப்பிள்ளை. அடுத்த அடி மதுரையில் விழுங்கிறதத்தான் சிவபெருமான் அர்ஜுனன் மாமனார் ஊரில் விழும் அப்படின்னர். அந்த திருவிளையாடலை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். கலியுகத்தில் பாண்டிய தேசமான மதுரையை அரிமர்தன பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி பண்ணினான். இவன் சிவபக்தன், வேத நெறியில் நம்பிக்கை உள்ளவன். அந்த காலத்தில் எல்லா ராஜாவுமே பகவான்கிட்ட பக்தி பண்ணக்கூடியவா. அந்த நெறியில் தான் அவள் நாட்டையே ஆண்டுன்னு இருந்தா. தர்ம நெறியை வளர்த்தவன் இவன். பாண்டிய தேச வடகிழக்கு பகுதியில் வாதவூருங்கிற ஊரில் சம்புபாத சரித்தர் சிவஞானவதி அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். இவர் பாடின திருவாசக பதிகம் ரொம்ப உயர்ந்தது. திருவாசகத்தை அறியார் ஒரு வாசகமும் அறியார் அப்படின்னே சொல்வார்கள். இவருடைய பதிகத்தை தான் அடியேன் இந்த எபிசோடில் ஆரம்பத்தில் சொன்னேன். இவரோட ஞானத்தை தெரிஞ்சின்ற பாண்டிய மன்னன் இப்பேற்பட்ட ஞானவான் தான் எனக்கு மந்திரியாக இருக்கணும்னு அழைச்சி மந்திரி பதவியை கொடுத்தான். மாணிக்க வாசகர் உடனே ஒரு டிஸ்க்ளைமர் சொன்னார். எனக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பதவியில் நாட்டமே இல்லை, சிவஞானத்தை பெறதில் தான் எனக்கு நாட்டம் அப்படின்னார். இப்படிப்பட்டவர் தான் எனக்கு மந்திரியாக இருக்கணும்னு கம்பல் பண்ணி பதவியில் உட்காத்தி வச்சுட்டான். ஒரு நாளைக்கு இந்த ராஜாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அரேபிய நாட்டிலேருந்து நல்ல ஜாதி குதிரைகள் சோழ நாட்டு துறைமுகத்துக்கு வருது அப்படிங்கிற மெசேஜ் அது. அந்த காலத்தில் மன்னர்கள் குதிரைப்படைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அதனால் அந்த குதிரைகளை எப்படியாவது பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சான் இந்த மன்னன். அதனால நம்பிக்கையான மந்திரி மாணிக்க வாசகர்கிட்ட சொல்கிறான். 46 கோடி தங்க காசுகளை கொடுத்தான். கொடுத்துட்டு மொத்த அரேபிய குதிரைகளையும் நம்ம பாண்டிய நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொன்னான். ராஜாவோ
குதிரையை நாடுங்கிறான், இவருக்கோ குருவை நாடி போகணும்னு ஆசை. இவர் குதிரையை நாடி போகலை, குருவை நாடி எங்கே போகிறாருன்னா திருப்பெருந்துறைங்கிற ஊருக்கு போகிறார். அங்கே ஒரு குருந்த மரத்து அடியில் தெற்கு முகமாக ஒருத்தர் உட்காண்டிருக்கார். இவர் பெரிய குருவாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிண்டு அவர்கிட்ட போய் எனக்கு சிவஞானத்தை உபதேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், சிவம்னா என்னப்பா, ஞானம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டார். கெட்டிக்காரா எப்போவுமே இப்படித்தான் புரியாமல் பேசுவா. ரெண்டையுமே நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு விட்டார் மாணிக்க வாசகர். அவர் மாணிக்க வாசகரை பக்கத்தில் கூப்பிட்டு தன்னோட கையை அவர் தலையில் வச்சார். வச்சதுமே இவருக்கு சிவஞானம் வந்துடுத்து. இதுக்கு ஹஸ்த தீட்சை அப்படின்னு பேர், கையினால் கொடுக்கப்பட்ட தீட்சை. இவர் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியான சிவபெருமான். மாணிக்க வாசகர் புரிஞ்சுண்டுட்டார், ஆஹா எனக்கு குருவா சிவபெருமானே வந்து அனுகிரகம் பண்ணிட்டாரே அப்படின்னு. 4 பக்தர்களை சிவபெருமான் இப்படி ஆட்கொண்டானாம். ஒன்று மாணிக்க வாசகர் இந்த மாதிரி, இரண்டாவது சூலை காட்டி ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை. இவரை அப்பர் அப்படின்னு அழைப்பார்கள். இவருக்கு சூலை நோயை கொடுத்து ஆட்கொண்டுட்டாராம். அடுத்ததாக பாலை காட்டி ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தரை. இந்த திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தையாக இருந்தார். அப்பா அப்பான்னு உட்காந்து அழுதுன்னு இருந்தார். ஸ்நானம் பண்ண போன போது அப்போது பார்வதி தேவியை அனுப்பி ஞானப்பாலை ஊட்டச் சொல்லி பாலை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டார். மூன்றாவதாக ஓலை காட்டி ஆட்கொண்டார். யாரை? சுந்தரர் அப்படிங்கிறவரை. இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனவரை தடுத்து ஒரு ஓலையை காமிச்சு உன்னோட பரம்பரையே எனக்கு அடிமைன்னு சொல்லி ஆட்கொண்டுட்டார். காலை காட்டி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். காலில் விழுந்து அடிபணிந்து கேட்டார் இல்லையா மாணிக்க வாசகர், அதனால காலை காட்டி அப்படின்னு சொல்லுவாள். சூலை காட்டி, பாலை காட்டி, ஓலை காட்டி, காலை காட்டி, இப்படி 4 பக்தர்களை கலியுகத்தில் சிவபெருமான் ஆட்கொண்டிருக்கார். நான் வணங்கின தெய்வம் என்னை கைவிடலை, தெய்வமே எனக்கு குருவாக வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் மாணிக்க வாசகர். இவருக்கு என்ன கைமாறு பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். பாண்டிய மன்னன் கொடுத்த 46 கோடி தங்க காசையும் கோவில் கட்டுறதுக்கு செலவிச்சுட்டார். இவர் அந்த ஊர்லேயே கோவில் கட்டிட்டார். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் அப்படின்னு அது சொல்லுவா. இன்றைக்கும் அந்த கோவில் அங்கே இருக்குது. இந்த விஷயம் அரிமர்தன பாண்டியன் காதுக்கு எட்டிடுத்து. ஒற்றர்களை அனுப்பி போய் பார்த்துண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னான். அவள் பார்த்தா இவர்கிட்ட கேட்டா. இவர் உடனே நேர கர்ப்ப கிரகத்தில் உள்ள ஆவுடையாரை போய் கேட்டார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. ஆவுடையப்பன் சொன்னார், பக்தா ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு எல்லா குதிரைகளும் வந்துடும்னு போய் சொல்லு அப்படின்னு விட்டார். இஷ்ட தெய்வத்து மேலே நம்பிக்கை இவருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாரோ ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் எல்லா குதிரையும் வந்துடும் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டார். அவளும் கிளம்பி போயிட்டா. ஆவணி மூலம் அன்னைக்கு இவர் ஒரு வியாபாரியோட வரார். கூடவே எல்லா அரேபிய குதிரைகளும் வந்துடுத்தான். அவ்வளவு அழகாக இருக்கான் அந்த குதிரைகள்லாம். இதை பார்த்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். கொடுத்த 46 தங்க காசுகளுக்கு மேலே விலை இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற குதூகலம் அவனுக்கு. அவ்வளவு நன்னா இருக்கு அந்த குதிரைகள்லாம். கூட வந்த வியாபாரி சொன்னா, ராஜா மாணிக்க வாசகரோட குணத்துக்காகத்தான் நான் உங்களுக்கு இவைகளெல்லாம் கொடுக்குறேன், இல்லைன்னா சோழராஜா அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். நான் அவனுக்கு கொடுக்கல. மாணிக்க வாசகர் நல்ல குணமுள்ளவர், அதனால நான் இந்த குதிரைகளை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. அதனால எனக்கு இந்த 46 தங்க காசுகள் போராது, அது ரொம்ப விலை கம்மி, இன்னும் நீங்கள் எனக்கு அதிக காசு கொடுக்கணும் அப்படின்னா. ராஜா சொன்னா,
எனக்கு குதிரைப்படை தான் ரொம்ப முக்கியம். அதனால காசை பற்றி கவலைப்படாதீங்கோ, அதிக விலை நான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அதிக விலையும் கொடுத்துட்டு 2 பேருக்கும் பெரிய விருந்து வச்சு அவளை கௌரவிச்சான். அந்த வியாபாரி விருந்தெல்லாம் முடித்த உடனே கிளம்பி போகிறார். ராஜாவை பார்த்து கேட்டார், குதிரையெல்லாம் லாயத்தில் நீங்கள் கட்டிட்டேளோ அப்படின்னு கேட்டார். ஆயிடுத்து அப்படின்னார் ராஜா. சம்ஸ்கிருதத்தில் குதிரைக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டான் அந்த வியாபாரி. ராஜாவுக்கு சம்ஸ்கிருதமெல்லாம் தெரியாது, என்ன மாதிரி ராஜாவும். அதனால் முழின்னு முழிச்சான் அந்த ராஜா. அப்போது உங்களுக்கு தான் தெரியுமே, 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேனே, என்ன பேர் அப்படின்னா அஸ்வம் அப்படின்னு பேர். ஸ்வம் அப்படின்னா நாளைன்னு அர்த்தம். ஸ்வம் அப்படின்னா நாளைக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ராஜாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியலை, ஏதோ சொல்லிட்டு போகிறார் அவர். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரே சந்தோஷத்தில் இருந்தான். குதிரைகள்லாம் வந்துடுத்துன்னு ராத்திரி படுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கனவு வேற கண்டான். சேரன் சோழனோட சண்டை போட்டு அவளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு கனவு கண்டான். திடீர்னு ராத்திரி பார்த்தா நரி ஊளையிடுற சப்தம் கேட்கறது. ஐயோ, ஊருக்குள்ளே நரி வந்துடுத்தா அப்படின்னு நினச்சிண்டு ஓடி போய் உப்பரிகையில் நின்றுட்டு பார்க்குறான். குதிரை லாயத்தில் குதிரைகளையே காணும், எல்லாம் நரிகளாக உட்காண்டிருக்கு. நரிகளாக உட்காரல, நரிகளாக இருக்குது. குதிரைக்கு கட்டின கயிறு அந்த காலில் கட்டியிருப்பா இல்லையா, அந்த கயிறு கட்டுகள்லாம் அதுகளுக்கு டைட்டாக இருந்தது அந்த குதிரைகளுக்கு. ஆனால் இப்போ இதுகள்லாம் நிறைய ஆயிடுது இல்லையா, அதனால் அந்த டைட்டாக இல்லை அந்த கயரெல்லாம் அதெல்லாம் லூஸாக போயிடுது. லூஸாக போனதுனால அதுலேருந்து எல்லா நரிகளும் வெளியில் வந்து வெறி பிடிச்சி கத்துறது. அதோடு இல்லாமல் அங்கே பக்கத்தில் குதிரைகளும் ஆல்ரெடி இருந்தது இவன்கிட்ட. அந்த குதிரைகளெல்லாம் போய் கடிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த நரிகள். எல்லாம் வெறி பிடிச்சி அந்த குதிரைகள்லாம் இப்போ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுடுத்து. எல்லாம் லாயத்தை விட்டு வெளியில் ஓடுறது. ஒரே கலேபரமாக இருக்குது. ராஜா பார்க்குறான் பாதி ராத்திரி. இந்த லீலையைத்தான் பரிதனை நரியாக்கி நரிதனை பரியாக்கிய லீலை அப்படின்னு சொல்வார்கள். பரி அப்படின்னா குதிரை. அந்த வியாபாரி யார் தெரியுமா, சிவபெருமான். அவர் இருக்கிற வரை எல்லாம் பரியா குதிரையாக இருந்தது. அவர் போனதுக்கப்புறம் எல்லாம் நிறைய ஆயிடுது. இதனால தான் இந்த ராஜா அப்படி சொல்லிட்டு போனான். இந்த காட்சியை பார்த்த ராஜாவுக்கு சமக்கோபம் வந்துடுது. எக்ஸ்ட்ரா தங்க காசையும் வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டானே அந்த வியாபாரி அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம், நம்ம இந்த மந்திரி மாணிக்க வாசகர் தானே காரணம் அப்படின்னு கோபம் வந்துடுத்து. பாதி ராத்திரியே நேர மாணிக்க வாசகருடைய இருக்கிற இடத்துக்கு போனால் ராத்திரியோட ராத்திரியாக மாணிக்க வாசகரை சிறையில் வச்சுட்டான். உம்மை போய் நம்பினேனே, சிவபக்தன்னு நம்பினேனே, இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு கத்தினார். உடனே மாணிக்க வாசகர் சிறையில் உட்காந்து வருத்தப்படுறார். அவருடையப்பனே, என்னை ஏன் இப்படி சோதிச்சுட்டீர், உம்மோட லீலைக்கு என்ன பலியாக்கிட்டீரே அப்படின்னு வருத்தப்படுறார். உடனே பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுத்து. வைகை நதியில் வெள்ளத்தை ஏற்படுத்திட்டார். வெள்ளம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சுடுத்து. உடனே ராஜா மண்ணை கொட்டி கரையை ரைஸ் பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டான். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து, ஏன்னா இவங்கிட்ட ஆள் பலம் இல்லை, அதனால வீட்டுக்கு ஒருத்தர் வரணும். ஒருத்தர் வந்து ஒரு அலாட்மெண்ட் பண்ணிட்டான், யார் யார் எந்தெந்த இடத்துல மண்ணை கொட்டணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு மண்ணை அள்ளி கரையில் எல்லாரும் கொட்டணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டான் ராஜா. அவாவா எல்லாரும் வந்தா, ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து வந்தா அலோகேட் ஆன பிளேஸில் போய் மண்ணை அள்ளி அள்ளி எல்லாரும் கொட்டின்னு இருக்கா. ராவோட ராவா வைகையில் வெள்ளம் வந்துடுதேன்னு. அந்த ஊரில் வந்திங்கிற ஒரு கிழவி இருந்தா. அவளுக்கு யாருமே கிடையாது, ரொம்ப வயசானவ, உறவினர்களும் கிடையாது. பிட்டு வித்துண்டு பழைச்சின்னு இருந்தா. புட்டுன்னு சொல்கிறோம், அதை பிட்டு அப்படின்னு தான் சொல்லுவா தமிழில். பிட்டு வச்சுட்டு பிழைச்சின்னு இருந்தா. யாராவது கூலிக்கு
ஆள் கிடைச்சா அனுப்பலாமே அப்படின்னு நினச்சின்னு இருந்தா, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு. அப்போது நல்ல வாட்ட சாட்டமாக ஒருத்தன் வந்தான். நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு கூலியெலாம் கொடுக்க வேண்டாம், கூலியா உதிர்ந்த புட்டுலாம் உதிரும் இல்லையா, நீ புட்டு பிடிப்ப இல்லையா, அந்த உதிர்ந்த புட்டை எனக்கு கொடுத்தா போகும் அப்படின்னா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, வலிய ஒருத்தன் நான் உதவி பண்ணுறேங்கிறான், உதிர்ந்த புட்டை கொடுத்தா போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கான். ஏது கொஞ்சோண்டு புட்டு உதிர போகிறது, அதை கொடுத்துடுவோம் அப்படின்னு நினச்சிண்டா. அன்னிக்கின்னு பார்த்து சோதனையாக இவள் பிடிச்ச பிட்டு எல்லாமே உதிர்ந்து போயிடுது. வந்தாள் என்ன பண்ணா, அந்த உதிர்ந்த புட்டை கொஞ்சம் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு எல்லாம் உதிர்ந்து போயிடுது இல்லையா, எல்லா புட்டையும் வாங்கிண்டான், ஒரு துணியில் மூட்டையாக கட்டின்டான். அதை எடுத்துட்டு மண்ணை கொட்டுறதுக்கு வைகை கரைக்கு வந்துட்டான். ஒரு புடி புட்டு சாப்பிட்ருப்போமா அப்படின்னு நினச்சிண்டான். சரி, ஒரு புடி மண்ணை அள்ளி அந்த கிழவிக்கு அலாட் பண்ண இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு புட்டு மூட்டையை தலையில் வச்சுட்டு அங்கேயே கரையில் படுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான். சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே வரார்கள் ஆட்கள்லாம். எல்லாரும் அழகாக மண்ணு கொட்டுறாளான்னு பார்த்துட்டு வரா. இவனை பார்த்தார்கள், இவன் தூங்கின்னு இருக்கான். இவனை எழுப்பி மிரட்டினான். அவாக்கிட்ட இவன் சொல்கிறான், உங்கள் அரசனுக்கு புத்தியே இல்லையா, மண்ணை கொட்டினா எப்படி கரை உயரும், அதையும் வெள்ளம் அடிச்சுண்டு போயிடுமே அப்படின்னா. இவன் உங்கள் அரசன் ஒரு முட்டாள் அப்படின்னா. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னா. என்ன அப்படின்னு அவர்கள் கேட்டார். அநியாயமாக ஒரு சிவபக்தரான மாணிக்க வாசகரை சிறையில் வச்சிருக்கேள், தெய்வத்துக்கே இது பொறுக்கலை, அதனால்தான் வெள்ளம் வந்துடுத்து, அவரை ரிலீஸ் பண்ணுங்கோ, அப்போது இந்த வெள்ளம் வடிஞ்சுடும் அப்படின்னா. இவா பார்த்தா இவன் நம்ம ராஜாவையே முட்டாளுங்கிறானேன்னு நேர ராஜா கிட்ட போய் சொல்லுவோங்கிற போது ராஜாவும் என்ன பண்ணுறான், அந்த சமயமாக பார்த்து மேற்பார்வை பார்த்துட்டே வரான், எல்லாரும் வேலை செய்கிறாளா அப்படின்னு. அப்போது ராஜா கிட்ட இதை சொன்னார்கள் இவாள்லாம். யாரடா அவன், என்ன முட்டாள்னு சொல்ல அப்படின்னு கிட்டக்க பார்க்குறான். இவனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு குழம்பினார் ராஜா. எங்கே பார்த்துருக்கான், நரிய பரியாக்கி பரிய நரியாக்கிய சிவன்தான் இவன்னு ராஜாக்கு அந்த சமயம் புரிஞ்சிக்க முடியல. என்னையாடா எதிர்த்து நீ பேசுகிற, என்னை முட்டாள்னு சொல்கிற அப்படின்னு கையில் ராஜா எப்போதும் ஒரு பெரம்பு வச்சுட்டு இருப்பான். அந்த பெரம்பால் ஓங்கி அவனோட முதுகில் அடித்தான் ராஜா. இதுதான் மதுரையில் பட்ட அடுத்த அடி. ஆனால் அந்த அடி அந்த யார் படுத்துன்னு இருந்தானோ அவன் மேலே விழலை. யார் மேலெல்லாம் பட்டுது அப்படிங்கிறத திருவிளையாடல் புராண பாட்டு சொல்கிறது. யார் மேலே பட்டுதுன்னா, பாண்டியன் முதுகில் பட்டது, செழியன் பன்னியர் உடம்பினில் பட்டது, அரசிளம் குமரர் மேல் பட்டது, ஈண்டிய கழற்கால் வீரர் மேல் பட்டது, இவ்வுளி மேல் பட்டது, பருமம் பூண்ட வெங்கரி மேல் பட்டது, எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்டால் தழும்பு. பரமசிவன் தான் கூலியாள் வேஷத்தில் வந்திருக்கார். ராஜா அடித்த அடி ராஜா மேலே பட்டுது, சுற்றி இருக்கிற மந்திரிகள் மேலே பட்டுது, ராஜனுடைய குமாரர்கள் அவா மேலேயும் பட்டுது, பட்டத்து யானை மேலே பட்டுதான், குதிரைகள் மேலெல்லாம் பட்டுதான். இவா எல்லாருக்கும் பட்ட உடனே ஆன்னு எல்லாரும் பலிக்கிறதேன்னு கத்தினாளாம் அப்படின்னு சொல்கிறது இந்த பாட்டு. பட்டத்து யானையெல்லாம் உடனே என்ன ஆகிடுத்து, அடிப்பட்ட உடனே பிளிர ஆரம்பிச்சுடுத்து. காவலாளிகளெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறது யானைகள்லாம். அந்த இடமே ஒரே கலேபரமாக ஆயிடுது. ராஜா இப்போ தான் அந்த ஆளை பார்த்தான், கண்டுபிடிச்சிட்டான். ஏண்டா நீ குறுந்தாடியை எடுத்துட்டு வந்தா அடையாளம் தெரியாதா என்ன எனக்கு, நீ அந்த குதிரை வியாபாரி தானே அப்படின்னு கேட்டான். ராஜா பார்த்துட்டு இருக்கிற போதே நெற்றிக்கண்களோட பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார். சிவசிவா நீங்களா அப்படின்னா. உங்களை போய் நான் அடிச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்கோன்னு சொல்லிட்டு நெடுஞ்சான் கிடையா அவரோட திருவடியில் விழுந்தான். சிவபெருமான் சொல்கிறார், பாண்டிய மன்னா கவலைப்படாத, நீ என்னுடைய பக்தன், அதனால நீ அடித்த அடியையும்
நான் அர்ச்சனையாக ஏற்றுண்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஈசனே, ஆவுடையப்பனே, கட்டளை இடுங்கோ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ராஜா அந்த சிவபெருமானை கேட்டார். அப்போது அவர் சொல்கிறார் வரிசையாக, முதல்ல மாணிக்க வாசகரை விடுதலை பண்ணு. எனக்கு கோவில் கட்டுறதுக்கு தான் அவர் அந்த தங்க காசுகளை பயன்படுத்தினார் அப்படின்னா. அப்புறம் உனக்கு உன்னோட ராஜ்யத்தில் எந்த பாதகமும் இனிமே வராது. உனக்கு வேண்டிய குதிரை படைகளை நான் தந்துடுறேன். நானும் மீனாட்சியும் உனக்கு எப்பவும் காவலாக இருப்போம் இங்கேயே இந்த மதுரையம்பதியில் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். அதனால்தான் மதுரை மீனாட்சி கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே இருக்கிற சுந்தரேஸ்வரர் மீனாட்சி 2 பேரும் மதுரை மண்ணை அப்படி காவல் காக்கிறாளாம். அதுக்கப்புறம் சிவபெருமான் சொன்னார், உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லையா, அதனால் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வைகையில் வெள்ளமே வராது அப்படின்னு அனுகிரகம் பண்ணினான். அதனால தான் வைகையில் இப்போ தண்ணியே ஓடலை அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். சிவனுடைய இந்த திருவிளையாடலை உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவர் பாடுறார். இந்த பாட்டை தான் ஒரு சினிமா பாட்டாக எடுத்திருக்கார்கள். ஒரு ரொம்ப சின்ன வயசில் நான் கேட்டிருக்கேன் இந்த பாட்டை. ஊற்று பெருக்காலே உலை கூட்டும் வைகை என்னும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே வீட்டுக்கு ஓர் ஆள் தந்து வேந்தனின் ஆணைதனை ஏற்று வினை முடிக்கவே பிள்ளை பேற்றை அடையாத ஒரு பந்தியின் கூலி ஆளாய் பிட்டுக்கு மண் சுமக்கவே வந்து பித்தனைப் போலே கைப்பிரம்பாலே பட்ட அடி பேசிடும் சகல ஜீவராசிகள் முதுகிலும் பட்டு வலுவூட்ட ஈசன் விளையாடல் காணீரோ அப்படின்னு அவர் பாடியிருக்கார். மன்னனை அடித்த அடி சகல ஜீவராசிகள் முதுகிலும் பட்டுதுன்னு ஈசனுடைய திருவிளையாட்டை காணீரோ அப்படின்னு அந்த கவி பாடுறார். இந்த திருவிளையாடலை முடிச்சுண்டு சுந்தரேஸ்வரர் என்ன பண்ணார், மதுரை மீனாட்சி இருக்கா இல்லையா, அங்கே பார்க்கறதுக்காக வரார். அப்போது மீனாட்சி இன்னும் கோபமாக இருக்கா. இப்போது இன்னும் ரெண்டு கேள்வி கேட்குறா. என்னென்னா, உங்களை அடித்த அடி ஏன் மறுபடியும் எல்லார் மேலேயும் விழுந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு அப்படின்னா என்னென்னா, அடுத்ததாக நீங்கள் புட்டை ரொம்ப ரசித்து நன்னா சாப்பிட்டேன். அந்த புட்டோட சுவை யாருக்குமே கிடைக்கல, உங்களுக்கு மட்டுமே கிடைச்சிது. ஆனால் அடி மட்டும் எங்கள் எல்லாருக்கும் விழுந்ததே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பாண்டிய தேசத்தில் ஒரு அடி விழும், அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா சிவபெருமான். இங்கே சொல்கிற நாராயண தத்துவத்தை இப்போது சொல்ல தொடங்குறார். அந்த பிலாசபியை அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் அந்த பிலாசபியை நாம் அடுத்த எபிசோடில் அனுபவிக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மாணிக்கவாசகர் போற்றின்னு பாடின பதிகத்தோட அடியேன் இன்று நிறைவு செய்கிறேன். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் ஆவுடையார் போற்றி.